இந்த தாவேக்கா கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்களா, நிறைய பேரும் ரொம்ப பணம் படைச்சவங்க, செம சொத்து இருக்கவங்க, அது போல் ஆட்கள்லாம் கிடையாது. நீங்கள் மற்ற கட்சியோட கேண்டிடேட்ஸ்லாம் பாருங்கள், அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு வெல்த்தியான ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஒரு சில கட்சிகளில் வேட்பாளர்கள் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தா தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி முடியுன்ற மாதிரி விதிகளை, அந்த எழுதப்படாத விதிகளோடு போட்டிருப்பாங்க. ஆனால் தாவேக்கா அதில் தனிச்சு தெரியுதுங்க. அவங்க ஓகே உனக்கு விருப்பம் இருக்கா, நீ கரெக்டாக இருப்பியா, நல்ல மனசு இருக்கா, வா நீ நில்லு, இப்படி தான் பல கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் இவரையும் செலக்ட் பண்ணாங்க. பேர் விஜய் தாமு, பேரே பார்த்தீங்கன்னா விஜய் தாமு. இவர் ஆட்டோ டிரைவருங்க. இந்த ராயபுரம் தொகுதி இருக்குல்ல, இந்த தொகுதிக்கான தாவேக்கா வேட்பாளர் வேறு யாரும் இல்லை, தாமு அவர்கள் தான். இந்த ஆட்டோ டிரைவரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு அந்த கட்சி கொடுத்துருக்குல்ல, அதுவும் சக்ஸஸ் கிடச்சிருக்குல்ல, ஹைலைட்டு. ஏன்னா சாதாரண தொகுதியாக இது. நம்ம டிஜே அண்ணன் இருக்கார்ல, ஜெயக்குமார் அண்ணன், அவரோட தொகுதி. திமுகவோட சுபேர் கான் இருக்கார்ல, அவரோட தொகுதி. அந்த 2 பேரும் போட்டி போட்ட தொகுதி. ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் திமுக. ஆனால் இந்த 2 பேரும் தோற்கடிச்சு தாமு ஜெயிச்சிருக்காருங்க இந்த தொகுதியில். செம பெரிய விஷயம் இது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஜெயக்குமார் அண்ணன் டெபாசிட்டே எழுதுறாரு இந்த தொகுதியில். இப்படியும் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண முடியும், சாமானியனும் சர்க்காருக்குள்ளே போக முடியுன்றதை தாவேக்கா இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விமர்சனங்கள் தாவேக்கா சார்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பல பேர் அடுக்கினாலும் இது போல விஷயங்களை அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்களே, ஹேட்ஸ் ஆஃப் மக்களே. இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும்தான் மக்களோட கஷ்டமே தெரியும், அவங்க அரியணை ஏறும்போது. இப்போ மேலே போகிறாங்க ஆட்சி அதிகாரம்னு, அங்கே இருந்து மக்களை பார்க்குற பார்வை மாறிடக்கூடாது. இவங்க இந்த சொசைட்டியில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ, இதே கஷ்டத்தை அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி இவங்க ஆட்சி அதிகாரம் செலுத்தினா சிறப்பாக இருக்கும். தாவேக்கா கிட்டே இருந்து அதை மட்டும் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்து கனிமொழி அவர்கள், திமுக எம்பி. இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கழகத்துக்கு தோல்விகள் புதுசு கிடையாதுங்க. அதாவது திமுகவுக்கு அதில் இருந்து கற்றுக்கிற பாடங்கள் இருக்குல்ல, அதுவும் குறைவு கிடையாது. இந்த தேர்தல்லையும் புதிய பாடங்களை நாங்கள் கற்றுப்போம். தோல்வி அப்படின்றது முடிவே கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம் தான் அப்படின்னு அவங்க பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பார்ட்டின்னு வந்தால் வெற்றி தோல்வி இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சு தான் பேசுகிறாங்க. ஆட்சி அமைக்க உள்ள புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள்னு தன்னோட வாழ்த்துக்களை இங்கே கனிமொழி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் அவர்கள், இவரோட ஐடியை தேடி பல பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க திமுக ஃபேவராக பேசுவாப்புல, ஆதரவாக பேசுவாப்புல, அவரோட மகளும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இப்போ சத்தமே காணும், பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு பல பேர் ஐடியா தேட ஆரம்பித்தாங்க. கடைசி சத்யராஜ் அவர்கள் வீடியோ போட்டாருங்க. அது என்ன சொல்லியிருக்காரு, விஜய்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி ஆரம்பிச்சாப்புல. அதுக்கப்புறம் சமூக நீதி ஆட்சியை நீங்கள் தந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் அவர்களோட தோல்வி இருக்குல்ல, இது எனக்கு பெரிய மனவேதனை கொடுத்துருக்கிறதா அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்னும் உறுதியோடு திமுகவுக்கு என்னோட ஆதரவு தொடரும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா உடனே கைவிட்டு போகிறதா